ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலேயே செய்யக்கூடிய பீஸா தான் பார்க்க போகிறோம். இதை நான் இன்னுங்கிட்ட தோசையில் செய்ய போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்குங்க. இந்த பேனில் நம்ம எப்போவுமே தோசை ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே இதில் ஊற்றிக்குங்க. இப்போ இது வேகிறதுக்காக நான் இப்போ மூடி வைக்க போகிறேன் இதை. ஓகே, இப்போ மூடியாச்சு. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இதுக்கப்புறம் இதில் ஒரு முட்டை நான் உடைச்சி ஊற்றிருக்கேன். இது எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதை நல்லா பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் முட்டை வெந்த பிறகு இதில் வெங்காயம், நான் ஒரு வெங்காயத்தை அரைஞ்சி இதில் நான் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போடுறேன். நெக்ஸ்ட்டு இதில் தக்காளி, ஒரு வெங்காயம்னா ஒரு அரை தக்காளி போதுமானது. இது அதையும் போட்டுக்குங்க. இதுக்கு அடுத்ததாக போட்டு முடித்த பிறகு மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் இதில் தூற்றிக்குங்க. நெக்ஸ்ட் இதில் உப்பு, அதையும் இதில் போட்டுக்குங்க. லாஸ்ட்டாக நான் அதில் சீஸ் ஆட் பண்ணுறேன், சின்னதாக துருவி. சீஸ் எல்லாம் பீஸா கம்ப்ளீட் ஆகாது, அதுக்காக தான். ஓகே, இது கொஞ்சம் இந்த பக்கம் வெந்ததுக்கப்புறமாட்டு இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ ஓகே, திருப்பி போட்டாச்சு. நல்லா உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். இது இன்னொரு வாட்டி எண்ணெய் இதுக்கு சுற்றி ஊற்றிடுங்க. ஓகே, இப்போ மறுபடியும் இந்த பக்கம் திருப்பிட்டேன். இப்போ நல்லா வந்திருக்கு எல்லாமே. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே சாஸ் ஆட் பண்ணுங்கள். சாஸ் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கலருக்கு லுக் கிடைக்கும், அதுக்காக தான். ஓகே, இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது அவங்க பசங்களுக்கு கொடுத்தா அவங்க ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. நீங்களே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பீஸா போலவே தான் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.